லோகம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அதி புராதனமாக பிராச்சீனமாக இருக்கப்பட்ட கிரந்தம் எது அப்படி சொன்னால் அது நமது வேத சாஸ்திரங்கள் தான். இனி எதுக்காக வேதம் பகவான் நமக்கு தந்தது தான், ஒரு ஆளா உண்டாகப்பட்டதல்ல. அந்த வேதம் எதுக்காக உண்டாயிருக்கிறது என்றால் மனுஷனுக்கு நல்லது உண்டாக வேண்டும், இக பர சௌக்கியம் உண்டாக வேண்டும். இகத்துக்கு, இகம் என்றால் பூமி, இங்கே பூமியில் நம்ம வாழ்ந்திருக்கும் போது எல்லாவித சேமங்களும் சுகங்களும் உண்டாக வேண்டும். அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு சேமம் உண்டாக வேண்டும், சொர்க்க பிராப்தி உண்டாக வேண்டும். இதற்காகத்தான் வேத சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறாங்க, ஒரு ஆச்சாரியம் கேட்கிறாங்க, வேத சாஸ்திரங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒற்ற வாக்கில நீ ஒரு உத்தரம் சொல்லு அப்படி சொன்னால் ஒரே ஒரு உத்தரம் தான், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்தில் உள்ள சகல ஜீவஜாலங்களுக்கும் சௌக்கியம் உண்டாக வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும்.